Hey guys, this is me, Edison. Welcome to the Smart Sniper. இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன என்ட்ரி கொடுத்துருந்தோம், என்னென்ன என்ட்ரிலாம் கிடைச்சிருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அண்ட் யா, மார்னிங் இட் செல்ஃப் நம்ம ஐஆர்டிசியில ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம். பாத்தீங்கன்னா தெரியும். யூடியூப் லைவ் பார்த்த நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்னென்ன என்ட்ரி கொடுத்துருந்தோம்னு. 934.50 இதுல என்ட்ரி கொடுத்துருந்தோம். டார்கெட் பாத்தீங்கன்னா 940. அண்ட் செகண்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா 946. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் அடிச்சது, திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்து திரும்பவும் அதே ஃபர்ஸ்ட் டார்கெட் அடிச்சான். ஸோ இதுதான் இன்னைக்கு கொடுத்த ஐஆர்சிடிசி என்ட்ரி. ஒரு நல்ல ஒரு மூவ் போயிருந்தது. 1:7 எதிர்பார்த்தோம், நமக்கு கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா 1:4 ஈஸியா கிடைச்சிருந்தது. அடுத்தது எஸ்ஆர்எஃப். எஸ்ஆர்எஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி அப்படியே ரொம்ப ராக் பாட்டம்ல கிடைச்சது. 2,575.55 என்ட்ரி கொடுத்துருந்தோம். TP1 பாத்தீங்கன்னா 2,595. TP2 2,612 அந்த ரேஞ்ச் கொடுத்துருந்தோம். TP1 அடிச்சுட்டு TP2 பக்கத்துல போயிட்டு திரும்பிட்டான். ரவுண்டு ரிஸ்க் ரிவார்ட் பாத்தீங்கன்னா 1:9. 1:9 இந்த இது அடிச்சிருந்தது எஸ்ஆர்எஃப். இது ஒரு டார்கெட் ஹிட்டு. ஸோ அடுத்தது ஏயு பேங்க். இவன் தான் இன்னைக்கு பெஸ்ட். அவனும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் நம்ம கொடுத்தது பாத்தீங்கன்னா எஸ் என்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா 671.85. ஃபர்ஸ்ட் டிபி 680, செகண்ட் டிபி 688. ஓகேங்களா. ரிஸ்க் ரிவார்ட் பாத்தீங்கன்னா 1:18. அதுக்கு மேலேயே போயிருந்தான். அதாவது இது வரைக்கும் போயிருந்தது 1:22 கிட்ட போயிருந்தது. நீங்க ஒரு 300 ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுல வந்து 6,000 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு ரிவார்டு கிடைச்சிருக்கும். அந்த அடுத்த ட்ரேட் பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ரேஞ்ச் ஆயிட்டான். என்ட்ரி இங்க கொடுத்தோம், டார்கெட்டும் கொடுத்துருந்தோம். பட் மார்க்கெட் ரேஞ்ச் ஆயிடுச்சு. பட் நெகட்டிவ் ஆகல, பாசிட்டிவ் தான். 815.70 என்ட்ரி ஃபுல்லா ரேஞ்சா இருந்தது, பாசிட்டிவா ரன் ஆயிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு நிஃப்டி என்ன பண்ணாங்க, பேங்க் நிஃப்டி என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். நேற்று அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிஃப்டி என்ன நான் சொல்லியிருந்தேனோ அதே தான் நடந்திருந்தது. ஸோ 15 மினிட்ஸ் போயிடலாம். நான் மார்க்கெட்ல என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த பிளாக்ல இருந்து மார்க்கெட் ஸ்னைப் ஆகும், இந்த பிளாக் ரொம்ப முக்கியமான பிளாக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் கரெக்டா இன்னைக்கு இந்த பிளாக்ல தான் ஓப்பனே ஆச்சு, கேப் டவுன்ல. இங்க இருந்து மேல போக பார்த்தா நான் பிடிஎஸ்டி வியூ பாத்தீங்கன்னா டார்கெட் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் டார்கெட் கொடுத்துருந்தேன். இங்க இருந்து ஒரு என்ட்ரியும் கொடுத்துருந்தேன். இது எல்லாமே நான் ஃப்ரீயா யூடியூப் லைவ்ல டெய்லி ரெகுலரா நான் வந்துட்டு இருக்கேன், அதுல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். காலையில ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து கொடுத்தது இந்த இடத்துல 9:46, ஒரு இன்டர்னல் ஸ்வீப். அப்புறம் செகண்ட் என்ட்ரி 10 மணிக்கு. அப்புறம் இந்த ரெண்டு இன்டர்னல் ஸ்வீப்புமே மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி இங்க ஒரு என்ட்ரி கொடுத்தான். பட் நம்ம இந்த என்ட்ரியில எதுவுமே எடுக்கல. இந்த ஒரு என்ட்ரி சொல்லியிருந்தோம், இந்த என்ட்ரியுமே நம்ம சொல்லியிருந்தோம், பட் எடுக்கல. நம்ம எடுத்த என்ட்ரி எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டிமாண்ட்ல, இந்த விக்ல எடுத்திருந்தோம். இங்க இருந்து நல்ல மொமெண்டம். யார் யாரெல்லாம் யூடியூப் லைவ் பாத்தீங்களோ இந்த மொமெண்டம் ஃபுல்லா நம்ம கேபிட்டலைஸ் பண்ணோம், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் திரும்ப ரீஎன்ட்ரி இந்த இடத்துல இந்த டிமாண்ட்ல சொல்லியிருந்தோம். இங்க இருந்து ஒரு நல்ல மூவ். நிறைய பேர் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க, லாஸ்ட கூட ரெக்கவர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் நாளைக்கு என்ன வியூ இருக்கு அப்படின்னா, இந்த டார்கெட்டை போய் அடிக்கணுங்க. டார்கெட் அடிக்கணும்ன்றத விட இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை போய் கலெக்ட் பண்ணணும், இதுதான் டார்கெட். இது வரைக்கும் இருக்கு. 25,400 வரைக்கும் நாளைக்கான வியூ இருக்கு. நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் எதிர்பார்க்கிறேன், நல்ல ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்கிறேன். இப்போ பேங்க் நிஃப்டியில இன்னைக்கு என்ட்ரி எல்லாம் பெருசா ஒன்றும் கிடையாது. காரணம் என்னன்னா ஃபுல் ரேஞ்சு. என்ட்ரின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு என்ட்ரி தான் இருந்தது. பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சோர்ச் கொடுத்த அப்புறம் மார்க்கெட் லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ண வந்தான். 1 2 இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருந்தது, அதை மிட்டிகேட் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு மூவ் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து இது எல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஸோ இது எங்கேயுமே நம்ம ட்ரேட் பண்ணல. இந்த ஒரு என்ட்ரி நான் சொல்லியிருந்தேன். அண்ட் திரும்பவும் இந்த இடத்துல ஒரு பிளாக் வந்தா ஒரு என்ட்ரி இருந்ததுன்னு சொன்னேன். மார்க்கெட் அதை நோக்கி வந்தது, அதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன வியூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹை எடுக்கணும். ஏன்னா இந்த ஹைல ஃபுல்லா லிக்விடிட்டி இருக்கு. இந்த ஹை எடுக்கிறது மார்க்கெட் ட்ரை பண்ணும்.
ஸோ ஒரு ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம், நாளைக்கு நீங்க ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த இடத்துல டிமாண்ட் இங்க இருந்து ஸ்னைப் ஆகும். மேக்ஸிமம் இந்த இடத்துக்கு வரமாட்டோம்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா நிஃப்டி நல்ல பையிங்ல இருக்கும். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் அவ்வளோ பை இருக்காது, பட் ஒரு ரேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதான் கைஸ், இன்னைக்கு நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் ஸ்டாக்ஸ்ல கிடைச்ச என்ட்ரி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி. நாளைக்கு லைவ்ல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.